எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். 10 வாரமா தொடர்ந்து நீலா மாலா கேட்டுட்டு வர எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஒவ்வொரு ஞாயித்துக்கிழமையும் நீலாவும் மாலாவும் உங்கள சந்திக்க ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? இப்ப தெரிஞ்சுக்கோங்க. சரி, போன வார கதையில என்ன நடந்துச்சு? சங்கிலி ஆண்டி சரணடைஞ்சான். நீலாக்கும் மாலாக்கும் முரளிக்கும் பாட்டி சுத்தி போட்டாங்க. உங்க பாட்டி இல்ல உங்க அம்மா உங்களுக்கு சுத்தி போடுவாங்களா? சுத்தி போடுறதுன்னா என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? போய் கேளுங்க. சரி, இப்போ மாலாவோட பாட்டி ஏன் அழுதாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? தொடர்ந்து கேளுங்க. அத்தியாயம் 11. பத்திரிகைகளின் பாராட்டு. நீயும் நீலாவும் நாளைக்கு ராத்திரி பட்டணத்துக்கு போக போறீங்களே, உங்க அருமை பெருமையெல்லாம் தெரிஞ்சுக்காமலே இத்தனை நாளும் இருந்துட்டேன். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்ட உடனே நீங்க என்னை விட்டு ரொம்ப தூரம் போக போறீங்களே அப்படின்னு துக்கத்தோட சொன்னாங்க பார்வதி அம்மாள். அட, இதுக்கு தான் அழுதீங்களா? கவலைப்படாதீங்கம்மா, லீவு விடுறப்போலாம் இவங்கள நான் இங்க அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு ஆறுதல் சொன்னாங்க நளினி. அந்த சமயம், சார், தந்தி அப்படின்னு குரல் கேட்டுச்சு. என்ன, தந்தியா? யாருக்கு அப்படின்னு கேட்டாரு பரமசிவம் பிள்ளை. உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி தந்திய நீட்டினாரு தந்தி சேவகர். என்ன தந்தி அப்படின்னு எல்லாரும் பரபரப்போட கேட்டுக்கிட்டே பரமசிவம் பிள்ளைய சுத்தி வந்து நின்னுட்டாங்க. நல்ல செய்திதான் வந்திருக்கான், போஸ்ட் மாஸ்டர் சொன்னாரு அப்படின்னாரு தந்தி சேவகர். உடனே மாலாவோட அம்மா நளினி அந்த தந்திய வாங்கி பிரிச்சு படிச்சாங்க. கொள்ளைக்காரனை பிடித்த குழந்தைகளுக்கு என் வாழ்த்துக்கள். திங்கட்கிழமை காலை எழும்பூர் வருகிறேன். டாக்டர் சூரியசேகர். அடடே, அதுக்குள்ள மாப்பிள்ளைக்கு விஷயம் தெரிஞ்சு தந்தியும் கொடுத்திருக்காரே அப்படின்னு ஆச்சரியப்பட்டாரு பரமசிவம் பிள்ளை. அதுக்குள்ள டிஎஸ்பி திருஞானம், இன்னைக்கு காலையில சென்னையில இருக்கிற மேலதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தோம். அப்போ ஒரே ஒரு குழந்தைய தவிர எல்லாருமே இந்த ஊர் குழந்தைங்கதான்னு சொன்னோம். அந்த ஒரு குழந்தை யாருன்னு கேட்டப்போ சென்னையில இருக்கிற டாக்டர் சூரியசேகரோட குழந்தைன்னு சொன்னோம். ஒருவேளை உங்க மாப்பிள்ளைக்கு சென்னையில இருக்கிற அதிகாரிகள் தகவல் கொடுத்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. இருக்கலாம் இருக்கலாம். சென்னையில இருக்காரே உதவி போலீஸ் கமிஷனர் உத்தண்டராம பிள்ளை, அவர் மாலாவோட அப்பாக்கு ரொம்ப வேண்டியவர். அவரோட அம்மாவுக்கு நரம்பு வியாதி. அத குணப்படுத்த இவர் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போயிட்டு வருவாரு. அவர்தான் தகவல் கொடுத்திருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க நளினி. ஏமா, மூலவியாதி நரம்பு வியாதி நிபுணரான டாக்டர் சூரியசேகர் தான் உங்களோட கணவரா? கீழ்திசை நாடுகள்ல அவர் ரொம்ப பிரபலமானவர் இல்லையா? அவர் பொண்ணுதான் மாலாங்கறத கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, சென்னையில அவரோட விலாசம் என்ன அப்படின்னு கேட்டாரு டிஎஸ்பி. பரமசிவம் பிள்ளை ஒரு காகிதத்துல விலாசத்தை எழுதி கொடுத்தாரு. சென்னையில இருக்கிற மேலதிகாரிகளுக்கு இப்போ அமரபுரம் போன உடனே முழு விவரங்களையும் தெரிவிப்போம். ஆமா, மாலாவோட நீலாவும் சென்னைக்கு போறதா சப் இன்ஸ்பெக்டர் சொன்னாரே அப்படின்னு கேட்டாரு டிஎஸ்பி. ஆமா, நாளைக்கு ராத்திரி மாலாவோட நீலாவும் போறா அப்படின்னு சொன்னாரு பரமசிவம் பிள்ளை. பரிசுத் தொகையான ரூபாய் 5000 உடனே கிடைக்க ஏற்பாடு செய்யறேன். கதையை எழுதின நீலாவுக்கும் நாடகமாக்கிய மாலாவுக்கும் பரிசுத் தொகைய பங்கிட்டு கொடுக்க சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். டிஎஸ்பி இப்படி சொன்னதும், சார் சார், கதையை எழுதினது நானா இருந்தாலும் அதை இவ்ளோ அழகா நாடகமாக்கினது மாலாதான். எவ்ளோ அருமையா டைரக்ட் பண்ணிருக்கா முரளி. எவ்ளோ அற்புதமா நடிச்சிருக்காங்க எங்க சங்க குழந்தைகள். சங்கிலியாண்டி அவங்களோட உருக்கமான நடிப்ப பார்த்ததுனாலதான் மனம் திருந்தினான். அதனால எல்லாருக்கும் பொதுவா மாங்குயில் சிறுவர் சங்கத்துக்கே பரிச கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொன்னா நீலா. ஏழையா இருந்தாலும் எவ்ளோ பரந்து விரிந்த மனம் நீலாவுக்கு இருக்கு அப்படிங்கறத உணர்ந்த டிஎஸ்பி, சப் இன்ஸ்பெக்டர், தலைமை ஆசிரியர் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமடைஞ்சாங்க. அட, நீலா இவ்ளோ தூரம் விட்டு கொடுக்கறாளே அப்படின்னு மூக்குக்கு மேல விரல வச்சாங்க பார்வதி அம்மாள். டிஎஸ்பி திருஞானமும் சப் இன்ஸ்பெக்டர் சதாசிவமும் கிளம்பினதுக்கு அப்புறமாவும் பரமசிவம் பிள்ளை வீட்ல கூட்டம் கலையவே இல்ல. அடுத்த நாள் காலையில மயிலை காளைகள் பூட்டின வில் வண்டி பரமசிவம் பிள்ளை வீட்டு முன்னாடி தயாரா நின்னுச்சு. அதுக்கு பின்னாடி 2 வண்டி நின்னுது. அந்த ஊரே திரண்டு வந்தது வழி அனுப்பி வைக்க. வில் வண்டியில மாலா, நீலா, முரளி, நளினி, ரவி, பரமசிவம் பிள்ளை, பார்வதி அம்மாள் எல்லாரும் ஏறிக்கிட்டாங்க. பின்னாடி இருந்த ஒரு வண்டியில தலைமை ஆசிரியரோட மற்ற சங்க குழந்தைங்களும், இன்னொரு வண்டியில நீலாவோட அம்மா மீனாட்சியும், முரளியோட அம்மா முத்துலட்சுமியும், இன்னும் சில குழந்தைங்களும் ஏறிக்கிட்டாங்க. ஊர் மக்கள் ஆரவாரத்தோட வழி அனுப்ப 3 வண்டிகளும் கிளம்பிச்சான். அமரபுரம் ரயில் நிலையத்தை அடையும் போது மணி 7 ஆயிடுச்சு. இன்னும் 1 மணி நேரம் இருக்கே அப்படின்னு சொன்னாரு தலைமை ஆசிரியர். நேரம் ஆக ஆக நீலாவுக்கு அம்மாவை விட்டு போணுமே அப்படிங்கிற கவலை அதிகமாச்சு. அம்மாவை தனியா கூப்பிட்டு, அம்மா, நீங்க எனக்காகவே வாழறீங்க. உங்களை பிரிஞ்சு எப்படிம்மா இருக்க போறேன் அப்படின்னு கண் கலங்க சொன்னான். நீலா, கண்ணத்தோட
ஒரே பொண்ணான உன்னை பிரிஞ்சிருக்க எனக்கும் மனசுலதான். ஆனா உன் அப்பா நினைச்சது மாதிரி நீ நல்லா படிச்சு முன்னுக்கு வரணும்னா வேற வழி இல்ல. மாலாவும் அவங்க அம்மாவும் உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்தேன். நிச்சயம் சொந்த பொண்ணு மாதிரி உன்னை பாத்துக்குவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. புறப்படும்போது அழலாமா? அழக்கூடாது நீலா அப்படின்னு மீனாட்சி நீலாவ கட்டி புடிச்சுக்கிட்டு ஆறுதல் சொல்லி தேத்துனாங்க. அப்போ நீலா, நீலா அப்படின்னு முரளி கூப்பிட்டான். உடனே நீலா கண்ணை தொடச்சுக்கிட்டு போனா. மாங்குயில் சிறுவர் சங்கத்தை எப்படிலாம் நடத்தலாங்கிறத பத்தி தலைமை ஆசிரியரும் பரமசிவம் பிள்ளையும் சொன்ன யோசனைகளை நீலாவும் மத்தவங்களும் கேட்டாங்க. ரயில் வர இன்னும் 1/4 மணி நேரம்தான் பாக்கி இருந்தது. அப்போ ஒரு சிறுவன் வேகமா அவங்க இருந்த இடத்துக்கு ஓடி வந்தான். அவன் முரளி கிட்ட போய் தன் கையில இருந்த ஒரு பெரிய துணிப்பைய குடுத்தான். முரளி உள்ள இருந்து 2 ரோஜா மாலைகளை எடுத்தான். தலைமை ஆசிரியர் கிட்ட குடுத்து நீலாவுக்கும் மாலாவுக்கும் போட சொன்னான். தலைமை ஆசிரியர் ஒரு மாலைய மாலாவுக்கு போட போனாரு. ஆனா மாலா கழுத்த நீட்டல. சார் சார், முதல்ல நீலாவுக்கு போடுங்க. எல்லாத்துக்கும் அவதான் காரணம் அப்படின்னு சொன்னா. இல்ல இல்ல, மாலாவுக்கு தான் முதல் மாலை அப்படின்னு சொன்னா நீலா. இப்படி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சப் இன்ஸ்பெக்டர் சதாசிவம் அவங்கள வழி அனுப்ப அங்க வந்தாரு. உடனே தலைமை ஆசிரியர் தன் கையில ஒரு மாலைய வச்சுக்கிட்டு சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட இன்னொரு மாலைய கொடுத்தாரு. முரளி, நீ 1 2 3 சொல்லு. 3 சொன்னதும் தலைமை ஆசிரியரும் நானும் ஒரே சமயத்துல நீலாவுக்கும் மாலாவுக்கும் மாலைய போட்டுடுறோம், சரிதானே அப்படின்னு சொன்னாரு சப் இன்ஸ்பெக்டர். நல்ல யோசனை, நல்ல யோசனைன்னு எல்லாரும் குதூகலத்தோட ஆமோதிச்சாங்க. நீலாவோட கழுத்துலயும் மாலாவோட கழுத்துலயும் ஒரே சமயத்துல மாலைகள் விழுந்தது. நீலா மாலா நீடூழி வாழ்க, மாலா நீலா மகிழ்வோடு வாழ்க. முரளி முன்னாடி சொல்ல மத்தவங்களும் பலமா சொல்லி வாழ்த்துனாங்க. அவங்களோட வாழ்த்தொலி ஸ்டேஷனுக்கு ரயில் வர வரைக்கும் நிக்கல. ரயில் வந்து நின்னதும் நீலா, மாலா, நளினி, ரவி 4 பேரும் ஏறினாங்க. அப்போ பார்வதி அம்மாள், நளினி, நீலாவை நல்லா கவனிச்சுக்கோ. மாலா, நீலாவோட போட்டி போட்டு நல்லா படிக்கணும். ரவி, நீ பொல்லாத பைய. பாட்டி வீட்டுக்கு வந்து நீலாவையே கூட்டிட்டு போயிட்டியே. நீலா நல்லா ஆடுவா, பாடுவா. உன் பாடு கொண்டாட்டம்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரவியோட கன்னத்துல மாறி மாறி முத்தம் கொடுத்தாங்க. நீலா, யார் மனசு கோணாதபடி நல்ல பொண்ணுன்னு பேர் வாங்கணும், சரியா? வளர்க்கறவங்க, ஆதரிக்கிறவங்க, பெத்தவங்க எல்லாருக்கும் மேல மேல பெருமை தேடி கொடுக்கணும் அப்படின்னு அன்போட சொன்னாங்க நீலாவோட அம்மா. நீலா மாலா நீடூழி வாழ்க, மாலா நீலா மகிழ்வோடு வாழ்க அப்படின்னு வாழ்த்தொலி மறுபடியும் வானளாவ கேட்டுச்சான். ரயில் நகர்ந்துச்சு. கண் கலங்க எல்லாரும் விடை கொடுத்தாங்க. கண்ணுல இருந்து ரயில் மறையற வரைக்கும் கைகளை ஆட்டிக்கிட்டே நின்னாங்க. செங்கல்பட்டு ரயில் நிலையத்துல வண்டி நின்னப்போ நல்லா விடிஞ்சிடுச்சு. ராத்திரி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்ததுனால நீலாவும் மாலாவும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. குழந்தை ரவிக்கும் நல்ல தூக்கம். பேப்பர் பேப்பர், பிரபல கொள்ளக்கார சங்கிலியாண்டு இப்படிப்பட்டான், பேப்பர் பேப்பர் அப்படின்னு குரல் கேட்டு நளினி ஆவலோட எட்டி பார்த்தா. பேப்பர் விக்கிற பையன்கிட்ட காசை கொடுத்து ஒரு பத்திரிக்கைய வாங்கினா. அந்த பெட்டியில இருந்த வேற சிலரும் ஆளுக்கு ஒரு பத்திரிக்கைய வாங்கினாங்க. நளினி பத்திரிக்கையோட முன் பக்கத்தை பார்த்ததும், அட, நம்மோட மாலா நீலா முரளி படம்லாம் போட்டிருக்காங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட சொன்னா. உடனே, அடியே நீலா மாலா, எழுந்துருங்க, இங்க பாருங்க, உங்க படங்கள் பத்திரிக்கையில வந்திருக்கு, எழுந்து பாருங்க அப்படின்னு அவங்கள தட்டி எழுப்பினா. நீலாவும் மாலாவும் உடனே கண்ணை முழிச்சு பார்த்தாங்க. படங்களை பார்த்ததும், ஐ, நம்ம பாக்குறது கனவா நனவா அப்படின்னு அவங்களுக்கு முதல்ல புரியவே இல்ல. கண்ணை நல்லா கசக்கிக்கிட்டு பார்த்தாங்க. உண்மைதான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்க. பிரபல கொள்ளைக்காரன் சங்கிலியாண்டி சரணடைந்தான் அப்படின்னு பத்திரிக்கையோட முன் பக்கத்துல கொட்டை எழுத்துக்கள்ல இருந்தது. அதுக்கு கீழே குழந்தைகளின் பொன்மனம் நாடகம் செய்த புரட்சி அப்படின்னு கொஞ்சம் பெரிய எழுத்துக்கள்ல இருந்தது. அப்புறம் பூங்குடி கிராமத்துல நடந்தத செய்தியா வெளியிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பெட்டில இருந்தவங்க எல்லாரும் அங்க வந்து நீலாவையும் மாலாவையும், அடடே, இந்த பொண்ணுங்க தானா அப்படின்னு அதிசயத்தோட பார்த்தாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த ரயில்ல இருந்தவங்க, பிளாட்ஃபார்ம்ல நின்னுட்டு இருந்தவங்க எல்லாருமே கூட்டமா வந்து அவங்கள வியப்போட பார்க்க ஆரம்பிச்சாங்க. கூட்டம் வர வர அதிகமானதுனால போலீஸ்காரங்கெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்த வேண்டிய நிலை கூட ஏற்பட்டுடுச்சு. வண்டி திரும்ப கிளம்பும்போது பிளாட்ஃபார்ம்ல முன்ன பின்ன தெரியாதவங்கலாம் கூட அவங்க கைகளை ஆட்டி நீலாவையும் மாலாவையும் வழி அனுப்பி வச்சாங்க. ரயில் புறப்பட்ட கொஞ்ச நேரத்துல ஒரு டிக்கெட் பரிசோதகர் 5-6 பொட்டலங்களோட அவங்க இருந்த இடத்துக்கு வந்தாரு. பல்ல தேய்ச்சிட்டு இந்த பலகாரங்களை சாப்பிடுங்க, பாவம் பட்னியோட இருப்பீங்க, உங்கள பார்க்க வந்தவங்க உங்கள சாப்பிட கூட விட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னாரு. அவரோட அன்பை பார்த்து அவங்க மனசு நெகிழ்ந்து போச்சு. அவங்க பல்ல தேய்ச்சு பலகாரத்தை சாப்பிட்டதும் டிக்கெட் பரிசோதகரும் அந்த பொட்டியில இருந்த மத்தவங்களும் அவங்களோட பேசிக்கிட்டே வந்தாங்க.
ரவி தாம்பரம் வந்தப்புறம்தான் எழுந்தான். அவன் எழுந்ததும், "ரவி, இங்க பாரு, இது யாரு?" அப்படின்னு பத்திரிக்கையில இருந்த நீலாவோட படத்த காட்டி கேட்டாங்க நளினி. அவன் நீலாவ பார்த்து சிரிச்சான். "இது யாரு?" அப்படின்னு மாலாவோட படத்த காட்டி நீலா கேட்டதும், மாலாவ பார்த்து சிரிச்சான் ரவி. எழும்பூர் ஸ்டேஷனுக்குள்ள ரயில் நுழையும் போதே டாக்டர் சூரியசேகர் அவங்கள பாத்துட்டாரு. அவங்க இருந்த பொட்டிக்கு வேகமா வந்தாரு. "நளினி, இதோ பாரேன்" அப்படின்னு தன் கையில இருந்த ஒரு ஆங்கில பத்திரிக்கையில இருந்த படங்கள காட்டினாரு. "இதோ இத பாருங்க" அப்படின்னு பதிலுக்கு தான் கையில இருந்த தமிழ் பத்திரிக்கைய காட்டுனாங்க நளினி. "மாலா, உன் சிநேகிதி நீலாவ நேர்ல பாக்கறதுக்கு முன்னாடி படத்திலேயே பாத்துட்டேன்" அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு, "சபாஷ்" அப்படின்னு 2 சிறுமிகளையும் முதுகுல தட்டி கொடுத்தாரு. அப்புறம் ரவிய கையில வாங்கிக்கிட்டு அவன் கன்னத்துல முத்தம் கொடுத்தாரு. எல்லாரும் வண்டிய விட்டு இறங்கி வெளியில வந்தாங்க. டாக்டரோட கார் வெளியே நின்னுட்டு இருந்தது. அதுல ஏறிக்கிட்டாங்க. அண்ணா நகர நோக்கி காரை ஓட்டுனாரு டாக்டர். "பத்திரிக்கையில படம் செய்தியெல்லாம் வந்திருக்கிற விஷயம் எனக்கு முதல்ல தெரியவே தெரியாது. நான் உங்கள ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிட்டு வர அவசர அவசரமா கிளம்பிக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல நம்ம வக்கீல் வராகமூர்த்தி இருக்காரே, அவரு ஃபோன் பண்ணி, 'என்னப்பா, உன் பேரு உன் பொண்ணு பேரெல்லாம் பேப்பர்ல வந்திருக்கே, உன் பொண்ணு படம் கூட வந்திருக்கேன்னு' சொன்னாரு. அண்ணா நகருக்கு தான் சீக்கிரம் பேப்பர் வராதே, வர வழியில இந்த பேப்பரை வாங்கி பார்த்தேன். இந்த சின்ன வயசுலயே இந்த 2 பெண்களுக்கும் பேரும் புகழும் கிடைச்சிடுச்சுல" அப்படின்னு சந்தோஷமா சொன்னாரு. "அது சரி, நீங்க பூங்குடிக்கு அடுத்த நாளே தந்தி குடுத்தீங்களே, உங்களுக்கு எப்படி அவ்ளோ சீக்கிரம் தகவல் கிடைச்சுது?" அப்படின்னு கேட்டா நளினி. "உதவி போலீஸ் கமிஷனர் நம்ம உத்தண்டராம பிள்ளை இருக்காரே, அவர் சனிக்கிழமை காலையிலேயே எனக்கு ஃபோன் பண்ணி, உங்க மாமனாரோட ஊர் எதுன்னு கேட்டாரு. திடீர்னு இப்படி கேக்குறாரே, என்ன விசேஷமோன்னு நினைச்சேன். பூங்குடின்னு நான் பதில் சொன்னதும், உங்க பொண்ணு பேரு மாலா தானேன்னு கேட்டாரு. ஆமான்னேன். ஒரு நல்ல செய்தின்னு ஆரம்பிச்சு சங்கிலியாண்டி சரணடைஞ்சத அவர் சுருக்கமா சொன்னாரு. உடனே நான் தந்தி கொடுத்தேன். "அம்மா, பூங்குடிக்கு தந்தி வந்ததும் நீங்க சொன்னீங்களே, அது சரிதான்" அப்படின்னு சொன்னா நீலா. பேசிக்கிட்டே அவங்க வீடு வந்து சேர்ந்தாங்க. வீட்டுக்குள்ள நுழையும் போதே டெலிஃபோன் மணி கணகணன்னு ஒலிச்சுக்கிட்டு இருந்தது. டாக்டர் போனை எடுத்து பேசினாரு. மத்தவங்க பக்கத்துல நின்னுட்டே கேட்டுட்டு இருந்தாங்க. "ஆமா, டாக்டர் சூரியசேகர் தான் பேசுறேன்." "ஓ, உத்தண்டராம பிள்ளையா? நீலாங்கிறது எங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களோட பொண்ணுதான். 2 பேரையும் இப்பதான் ரயில்ல இருந்து கூட்டிட்டு வந்தேன்." உடனே நல்ல சகுனம் போல டெலிஃபோன் மணி அடிச்சுது. "முரளிங்கிற பையன் பூங்குடி கிராமத்திலேயே இருக்கான்." "ஓ, நீங்களே சாயங்காலம் வரீங்களா? சந்தோஷம்." "என்ன? அத விட சந்தோஷமான செய்தியா? அது என்ன? நேரம் வரும்போது சொல்றீங்களா? சரி சரி, தேங்க்ஸ்." அப்படின்னு சொல்லி பேச்ச முடிச்சாரு டாக்டர். "யாரு? உதவி போலீஸ் கமிஷனரா? ஏதோ ரொம்ப சந்தோஷமான செய்தின்னு அவர் சொன்னாரே, அது என்ன?" அப்படின்னு ஆவலா கேட்டாங்க நளினி. என்ன குழந்தைங்களா, இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? தந்தினா என்ன குழந்தைங்களா? தந்தின்னு சொன்ன உடனே பரமசிவம் பிள்ளை ஏன் பதறினாரு? இத பத்தி உங்க அப்பா அம்மா கிட்ட கேக்குறீங்களா? இல்ல உங்க தாத்தா பாட்டிட்ட கேளுங்க. சரி சரி. அந்த உதவி கமிஷனர் சொன்ன செய்தி என்ன செய்தின்னு கேட்க ஆவலா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அத அடுத்த வாரம் கேட்கலாம். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.